guys, hope all are doing great. Welcome to the brand new video of Freak with Fatty. இது என்னோட நியூ பாட்காஸ்ட் ஜேர்னி அண்ட் இந்த பாட்காஸ்ட்ல வந்துட்டு நான் வந்து பீப்புளோட லைக் லைஃப் ஜேர்னி ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் லைக் சேலஞ்ச் இது எல்லாத்தையுமே ஐம் கோயிங் டு லைக் ஃபீச்சர் ஹியர். ஏன் பாட்காஸ்ட்னா லைக் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் நாட் அபவுட் சக்ஸஸ், இட்ஸ் ஆல் அபவுட் ஜேர்னி அண்ட் சர்வைவல். அதனால எங்கள் ஊர் தூத்துக்குடியில் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் தேர் அண்ட் நிறைய விஷயத்தில் எக்ஸல் பண்ணுறாங்க. ஐ வாண்ட் டு லைக் பிரிங் இட் அவுட். அதுக்காண்டி தான் இந்த பாட்காஸ்ட் சேனலே. அண்ட் இன்னைக்கு அதோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக ஃபர்ஸ்ட் எபிசோடாக என்னோட லைக் பாட்காஸ்ட் சேனலுக்கு வந்துட்டு பிரீத்தி ஜில் வந்து கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஏன் பிரீத்தி ஜில்லுன்னா தூத்துக்குடியில் கான்டென்ட் கிரியேட்டராக ஷீ இஸ் லைக் டூயிங் அ கிரேட் ஜாப். அண்ட் அது போக அவங்க என்னோட ஃப்ரெண்டும் கூட. அதனால ஐ வாண்ட் டு ஃபீச்சர் ஹர் ஃபர்ஸ்ட் இன் மை பாட்காஸ்ட் சேனல். ஹாய் பிரீத்தி. ஹாய், வெல்கம் டு ஃப்ரீக் வித் ஃபேட்டி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். நீங்கள் உங்களோட பாட்காஸ்ட்டில் என்ன ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒன்றை ஃபீச்சர் பண்ணுறதுல. பிகாஸ் கேர்ள்ஸ் வில் கெட் டு நோ மோர் அபவுட் கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் திங்ஸ். கண்டிப்பாக நிறைய பேசலாம். யா, கம் ஆன். பிரீத்தி வந்து 3 இயர்ஸாக கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறீங்க. ஆமாம். அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எல்லாமே கோவிட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் யாரையாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நானும் இன்னொருத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணி கப்பலாக பண்ணலாம், ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து டான்ஸ் ஓரியன்டாக பண்ணலாம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அவங்க வந்து இப்போ வரேன் அப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக என்னோட பார்ட்னர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது நீ ஏன் தனியாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை, ஸோ அதை அப்படியே ஆரம்பிச்சு இப்போது நல்லா போயிட்டுருக்கு. உங்க பார்ட்னரோட சப்போர்ட்ல தான் இது சக்சஸ்ஃபுல்லா? கண்டிப்பா. சூப்பர். லைக் நம்ம ஊர் சைடு வந்து நிறைய லைக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய ஸ்டீரியோ டைப்பிக்கான ஐடியாலஜிஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து நம்ம ஒரு கான்டென்ட் கிரியேஷன் மூவ் ஆகுறது வந்து அந்த பாத் வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது உங்களுக்கு? ரொம்பவே. ஏன்னா எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா? அது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அந்த மாதிரி போகும். ஸோ நான் வந்து எல்லாமே சிங்கிளாக ஃபேஸ் பண்ணனால ஸோ மற்றவங்க என்ன சொன்னாலும் அதெல்லாம் மைண்ட் பண்ணுறதே இல்லை. ஏன்னா எல்லாமே பார்த்தாச்சு லைஃப்பில், அதுவும் சிங்கிளாக பார்த்தாச்சு. ஸோ அதனால் யார் என்ன நினச்சாலும் ஓகே. ஏன்னா நம்ம தான் வாழ்கிறோம். நம்ம எப்படி சொல்கிறது, இங்கே எல்லாருக்குமே ஒவ்வொரு கதைகள் இருக்குது. அந்த கதைகளுக்கு பின்னாடி நிறைய வழிகள் கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த நிறைய வழிகளை அனுபவிச்சாச்சு. ஸோ அதுக்கு மருந்து நானே போட்டுட்டு இருக்கனால மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறது இல்லை. இப்படியே அடி வாங்கி மிதி வாங்கி மேலே வந்துட்டு இருக்கோம். சூப்பர். இன்னொன்று என்னென்னா, நம்ம பர்சனல் லைஃப் ஒன்று இருக்குது, அது மாதிரி லைக் சோஷியலாக நீங்கள் வந்துட்டு ஆஸ் அ கப்பலா வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுறீங்க. அது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்து நிறையா இடத்துல அது பார்க்க முடியல. பர்சனல்லையும் லைக் பப்ளிக்லேயே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க பிரீத்தி? அது வந்து நான் பிளான் பண்ணிப்பேன். இப்போ இன்றைக்கி இந்த ஷூட் போகிறேன்னா அன்றைக்கி ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து டபுள் சைடாக ஒர்க் பண்ணுவாங்களே, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அது நாளைக்கு என்ன இருக்குதோ அதை பண்ணணும். ஸோ பிளான் தான், எல்லாமே பிளான் வைஸ் பண்ணால் பிளான் பண்ணி பண்ணணும். நம்ம என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அக்கார்டிங் டு பிரீத்தி, லவ்னா என்ன? எனக்கு லவ் தான் லைஃபே. ஏன்னா அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஷேகருக்கு தான் நம்ம தேங்க்யூ சொல்லணும். இல்ல நான் எப்படி கேக்குறேன்னா, லவ்வுக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல. இப்போ லவ்னா ட்ரஸ்ட், அந்த மாதிரி ஒரு மீனிங் இருக்கும்ல. உங்களுக்கு லவ்னா என்ன? என்னை பொறுத்தவரைக்கு லவ் பார்த்தீங்கன்னா என்னோட டேலண்ட் எனக்கு இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கறத சொன்னதே அந்த லவ் தான் நினைக்கிறேன். அந்த பர்சன் ஐடென்டிஃபை பண்ணாங்க நம்ம இதுதாங்கறத வந்து. ஏன்னா மைக்க பிடிக்கிறதுக்கே பயந்த ஒரு பர்சன் இப்போ அதுதான் ப்ரொஃபஷனா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஷேகருக்கு தான் ரொம்ப கண்டிப்பா. நான் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ சொல்றதுதான், லவ் லைஃப்னால தான் நான் வந்து என் கெரியரே பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால லவ்னா என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாமே. அது இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த இடத்துல ஃபாத்தி கூட உட்கார்ந்து பேசியிருக்க மாட்டேன். இல்ல நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பிரீத்திக்கு உண்டா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு யாரையுமே நம்புறது இல்லை. அதான் சொன்னேன் இல்லையா, தனியாக வந்து நிறைய அடி வாங்கி மேலே வந்திருக்கோம் இல்லையா? இப்போ என்னன்னா நிறைய பேர் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறோன்னா அதை அப்படியே டம்ப் பண்ணி உன்னால் முடியாது, நீ பண்ண மாட்ட, ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலிஸ் இருப்பாங்க. நம்மளுக்கு அது இல்லைங்கிறப்போ உன்னால் முடியாது, நீ எப்படி தனியாக வருவ? ஸோ அப்போ தான் கடவுள் எனக்கு வந்து சேகர்னு ஒரு தூய ஆவி அனுப்பிவிட்டு, அந்த தூய ஆவி வந்துட்டு இப்ப சொல்லுங்கடா அவளை பார்த்து இப்ப சொல்லுங்கடா அவளால முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி அவன் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே லைஃப்ல ஈஸி.
ஏன்னா எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ சப்போர்ட்டிவான ஒரு பர்சன், அதுவும் நம்ம மாதிரி ஒரு சவுத் பிளேஸ்ல ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது பிளஸ் டச்வுட் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். யா இப்போ வந்து நிறைய 2K கிட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு உங்க வீடியோஸ் கண்டிப்பா பாப்பாங்க. அது அவங்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ என்ன சொல்லலாம், நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நல்ல விதமாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட கண்டென்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு முகம் சுளிக்கிற அளவுக்கு நான் பண்ணலை. இப்போ நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்கேன். சோஷியல் மீடியா ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நம்மளோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றதுக்கு. அதை வந்து இப்போ தப்பான வேலை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என் கண்டென்ட் வந்து பார்க்கும்போது டீசெண்டாக தான் இருக்குமே தவிர முகம் சொல்லிக்கிற மாதிரி ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு இருக்காது. ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அதனால நல்ல வேலை தான் நான் ப்ரொஜெக்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். என்னோட கண்டென்ட் எல்லாமே சில டேஸ் நமக்கு ரொம்ப லோவா இருக்கும். என்ன எதுக்கு போகணும் ஆஃபீஸ், இல்லைன்னா எதுக்கு இந்த வேலையை பண்ணும், எதுக்கு வீடியோ கிரியேட் பண்ணும், சும்மாவே இருக்கலாமே, அந்த மாதிரி ரொம்ப லோவா ஃபீல் பண்ணியிருப்போம்ல. நீங்க எப்படி உங்களையே மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? ஒண்ணுமே இல்லை, எனக்கு வந்து மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிட்டுனா கடவுள் பாட்டு, ஒரு பாட்டை போட்டு அந்த பாட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஓடுமா, அப்புறம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எப்படி மோட்டிவேஷன் சாங்கோ அது மாதிரி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல்? ஆமா, கடவுள் சாங். மோட்டிவேஷன் சாங்லாம் வந்து அது ஏதாவது பண்ணணும் அப்படிதான் இருக்கும். பட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு வந்து கண்டிப்பா கடவுளோட ஏதாவது ஒரு சாங், எந்த ரிலிஜனா இருந்தாலும் பரவாயில்ல, சாமி பாட்டு ஏசப்பா பாட்டும் கிடையாது, எல்லா பாட்டையும் கேட்கறது எல்லாமே நம்மளுக்கு ஈக்குவல் தான். கடவுள் சாங் ஈக்குவல் தான். கடவுள் சாங் கேட்டாதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அப்படி எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறத விட கண்ணீர் தாரையாக வந்து கொட்டும். ஸோ அப்புறம் மனசு லேஸ் ஆயிரும். ஸோ இதுதான் நான் பண்ணேன். மற்றபடி இன்னொருத்தவங்ககிட்ட பேசுறது அப்படிலாம் இல்லை, கடவுள் பாட்டு அவ்வளோதான். ஓகே, சூப்பர். நீங்க வீடியோ ஒரு கன்சிஸ்டன்சியா போடுறீங்கல்ல, நானே நிறைய நேரம் பார்த்துருக்கேன். நம்ம ஈவெண்ட்ஸ்லாம் போகும்போது ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள வீடியோ ஸ்கெடியூல் பண்ணது வந்து போஸ்ட் ஆயிட்டான்னு செக் பண்ணிட்டே இருப்பேன். ஆமா இல்ல, அந்த கன்சிஸ்டன்சி எப்படி? ஏன்னா சில நேரம் நான்லாம் ரொம்ப டவுன் ஆயிட்டேன்னா நான் பிரேக் எடுத்துப்பேன். உன்னோட லைக் ப்ரொஃபைல்ல வந்து அந்த பிரேக்கே பார்க்க முடியாது, ரெகுலரா வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்றேன்? எப்படின்னா நம்மளை நம்பி ஒருத்தவங்க ஒர்க் கொடுத்துருக்காங்க, அவங்க ப்ராடக்ட்டை நம்ம தான் டெலிவர் பண்ணணும்னு அவங்க ஒரு ஹோப்ல இருக்காங்க இல்லையா. ஸோ நமக்கு பர்சனல் லைஃப்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையான இடத்துல இருக்கும். ஸோ இப்போ அவங்களுக்கான வேலையை கரெக்டாக அந்த டைம் பண்ணிடணும். அதனால நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம மைண்ட் எப்பனாலும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இப்போ நாளைக்கு போடணுமா ஒரு 2 days முன்னாடி நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணிடுவேன். ஏன்னா அது பண்ணி ஆகணும். அவ பிரீத்தி நம்பி வந்தா கைவிடப்படார். பிரீத்தி கேரண்டி. சரி, பிரீத்தி வந்து கான்டென்ட் கிரியேட்டருக்கு முன்னாடி நல்ல டான்சர்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பிரீத்தியோட ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பழைய வீடியோலாம் போட்டு லைக் வெயிட் ஃபார் கிரிஞ்ச் வீடியோஸ் எல்லாம் போடுறத பார்த்துருக்கேன். அப்போ ரொம்ப நல்லா டான்ஸ் பண்றீங்க. இன்னைக்கு போஸ்ட் பண்ணியிருந்த ரீல் கூட சூப்பரா இருந்தது, புஷ்பால இருந்து. ஸோ அந்த டான்ஸ் வந்து எப்படி? அது டான்ஸ் எங்க ஃபேமிலியில யார் ஆடுவான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்க வந்து டான்ஸ் கிளாஸ்ன்னு அப்படி யாருமே எங்க வீட்டுல சேர்த்து விட, செல்ஃப் லேர்ன் தான். வீடியோ பார்த்து அப்படியே கத்துக்கிறது தான். ஸோ அதனால டான்ஸ் எப்படி எனக்கு ஆட தெரியும்னு எனக்கே தெரியல. மேபி சின்ன வயசுல ஸ்டேஜ்ல ஏற்றி விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அது ஏதாவது ஒரு பிக்சர் இருந்தா கூட ஐடென்டிஃபை பண்ணலாம். சின்ன வயசு பிக்சர்ஸ்ன்னு அவ்வளவா கிடையாது. ஸோ டான்ஸ் யார் ஆடுவா எங்க வீட்டுலன்னு கேட்டா நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது எப்படி வந்துச்சு, எங்கேயாவது பாட்டு கல்யாணத்துல பாட்டு போனா பாடி மட்டும் ஆடிட்டு இருக்கா. எங்க அம்மா பக்கத்துல வந்து ஏன்னா நம்ம பக்கம் வந்து பப்ளிக்ல எல்லாம் ஆட மாட்டாங்க. ஆனா நான் ஆடுவேன், கல்யாணம் போய் ஆடிடுவேன். நான் ஆட ஆரம்பிச்சுன்னா அங்க இருந்து அப்படி எல்லாரும் வந்து ஆடிடுவாங்க. ஓகே ஓகே. நம்ம ஊர்ல வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து கான்டென்ட் கிரியேஷன் வரணும்னு நினைப்பாங்க. ஆனா வீட்டுல வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல. அப்படி இருக்கிற கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு நீங்க லைக் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சோஷியல் மீடியாங்கிற ஒரு பூம் இப்போதான் வருது. ஆனால் இப்போ எல்லாம் நினைச்சிட்டாங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு சோஷியல் மீடியாவே ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து தப்பு என்னை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா படிப்பு இருக்கணும், அதுக்கு தகுந்த ஒரு வேலை பார்க்கணும். இது வந்து சைடில் பண்ணலாம். என்னைக்கு வந்து ஓகே இந்த பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு க்ரோத் ஆகிட்டு இதில் நம்மளுக்கு நிறைய இன்கம் வருது, இதுவே நம்ம ஸ்டேபிளாக பண்ணலான்னு ஒரு பாயிண்ட் வரும் இல்லையா, அப்பதான் அது ப்ரொஃபஷனா மாத்தணுமே தவிர அது வரைக்கும் இந்த சைட்ல பண்ணலாம், ஒரு பேஷனா பண்ணலாம், அவ்வளவுதான். நைஸ். ஏன் நான் இந்த கொஸ்டினை கேட்குறேன்னா, நம்ம காலேஜஸ்லாம் நான் போய் பேசும்போது கேட்கும்போது என்ன ஆவீங்கன்னா, நேராக யூடியூபர் ஆவேன். ஏன்னா வெளியே வந்து என்ன இருக்குன்னா, யூடியூபர் ஆனால் உடனே வி கேன் ஏர்ன் மோர் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கு.
ஆனா அது அப்படி இல்ல. ஆமா. இது வந்து ஒரு பேக்கப்பா தான் வச்சிருக்க முடியுங்கிறது தான் ரியாலிட்டி. இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் யூடியூபரா இருந்த நிறைய பேரை இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சிட்டு இல்லையா, இது அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் இது தாக்கு பிடிக்காதுன்னு. ஸோ இப்போ புதுசாக வர்றவங்க இது ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுவாங்க, ஃபினான்ஷியலாக ரொம்பவே ஸ்டக் ஆயிடுவாங்க. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. எஜுகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு தகுந்த ஒரு ஜாப் பண்ணணும். இதை ஒரு பேஷனாக பண்ணிக்கலாம். இதில் ஒரு சைடு இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஹாபியா வச்சுக்கலாம் நம்ம. ஆமா. ஆனா ப்ரொஃபஷனலா ஒண்ணு பண்ணா மட்டும்தான் we can lead a good life. நம்ம ஒரு ஸ்பெஷல் ஒண்ணு இருக்கு. ஆனா அது கெஸ்ட் சொன்னாதான் வரும். நான் சொல்லணுமா இப்போ? ஆமா, நீங்க தான் சொல்லணும். எப்படினாலும் சொல்லலாமா? உங்க ஸ்டைல்ல சொல்லலாம். ஓகே, எடுத்துட்டு வாங்கடா அந்த ஸ்பெஷலை.